Hello friends, today we are going to learn about JCrypTool. Okay, so JCrypTool na enna appadina, it is a cryptographic e-learning platform. So hello friends, today we are going to learn about JCrypTool. Okay, so JCrypTool na enna appadina, it is a cryptographic e-learning platform. So இது ஒரு demonstration software. Cryptographic algorithm எப்படி work ஆகுது அப்படினு படிக்கிறதுக்கான ஒரு demonstration software. Okay, so அதுக்கு பேர் தான் e-learning platform. Okay, so இது வந்து open source software. So open source software na இந்த வெப்சைட் www.cryptool.org அப்படின்னு இந்த வெப்சைட்ல இருந்து நீங்க ஃப்ரீயா டவுன்லோட் பண்ணிக்கலாம். So இதுல என்னென்ன பண்ணலாம் அப்படினா, you can experiment with cryptographic algorithms like symmetric encryption, asymmetric encryption, classical encryption, hash algorithm, digital signature. இது மட்டும் கிடையாது, இன்னும் நிறைய கிரிப்டோகிராஃபில என்னென்ன அல்காரிதம்ஸ் இருக்கும், நூற்றுக்கணக்கான அல்காரிதம்ஸ் நமக்கு இருக்கு. ஸோ நமக்கு சப்ஜெக்ட்ஸில் வந்து இவ்வளோ தான் வச்சுருப்பாங்க. அது எல்லாத்தையுமே நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அது பார்க்கறதுக்கு முன்னாடி JCrypTool எப்படி இருக்கும், அதை எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துக்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து எப்படி இன்ஸ்டாலேஷன் பண்ணுறது. ஸோ இந்த வெப்சைட்லேருந்து நம்ம வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் இந்த சாஃப்ட்வேர்ஸை. ஸோ நீங்கள் என்ன மாதிரியான ஆப்ரேட்டிங் சிஸ்டம் யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்தமான சாஃப்ட்வேர்ஸ் அதில் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து விண்டோஸ் யூஸ் பண்ணுறதுனால விண்டோஸை கிளிக் பண்ணி அதுலேருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். சில பேர் வந்து ஆப்பிள் iOS வச்சுருப்பீங்க, சில பேர் யுனிக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வச்சுருப்பீங்க. ஸோ உங்களுக்கு தகுந்த மாதிரி அதில் வந்து சாஃப்ட்வேர்ஸ் வந்து ரெடியாக அவைலபிளாக இருக்குது. அந்த சாஃப்ட்வேர் நீங்கள் டவுன்லோட் பண்ணக்குள்ளே ஒரு ஜிப் ஃபைலாக தான் இருக்கும். ஸோ அந்த ஜிப் ஃபைலை வந்து நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டு அதுலேருந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா டேரெக்டாக வந்து அந்த அப்ளிகேஷன்ஸை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். இதில் இன்னொரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, இந்த சாஃப்ட்வேர் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணுங்கிறது தேவை கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஆல்ரெடி வந்து உங்களுக்கு வந்து என்ன பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னா டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். இதுதான் அந்த சாஃப்ட்வேர்ஸு. இதில் வந்து நியர்லி இந்த சாஃப்ட்வேர் டவுன்லோட் ஆகிறதுக்கு வந்து நியர்லி வந்து 400 MB உங்களுக்கு தேவைப்படும். ஓகே, ஸோ இதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா நம்ம ஆல்ரெடி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்படி எக்ஸ்ட்ராக்ட் ஆகும். ஸோ எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கே நியர்லி டு டேக் 5 minutes எடுத்துக்கும். ஸோ எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இந்த அப்ளிகேஷன் ஞாபகம் வச்சுங்க, இதை டபுள் கிளிக் பண்ணுங்கள். இதை மட்டும் நீங்கள் பண்ணால் போதும். எக்ஸ்ட்ராவாக நீங்கள் வந்து எந்த இதுவுமே இன்ஸ்டால் பண்ண தேவையில்லை. ஸோ இதில் இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னா, ஜாவா இருக்கணுமா சார் அப்படின்னா தேவை கிடையாது. ஸோ உங்களுக்கு வந்து அட்மினிஸ்ட்ரேட்டர் ரைட்ஸ் தேவை கிடையாது, எதுவுமே தேவை கிடையாது. ஜஸ்ட்டு நீங்கள் அந்த ஜிப்பை டவுன்லோட் பண்ணுங்கள். ஜிப்பை டவுன்லோட் பண்ணுறதுக்கு மட்டும் ஒரு 400 MB தேவைப்படும். நெக்ஸ்ட்டு வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு ஒரு 5 minutes எடுத்துக்கும். ஆல்ரெடி ரெடியாக அவைலபிளாக இருக்கும் இந்த சாஃப்ட்வேர். இதை டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ இதேமாரி உங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஸ்பேஸில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஸோ நமக்கு இந்த 3 டேப்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். ஒன்று வந்து அல்காரிதம், ரெண்டாவது வந்து அல்காரிதம் அனாலிசிஸ், 3 வந்து நீங்கள் வந்து விஷுவலாக வந்து சில அல்காரிதத்தை வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ இது வந்து நம்ம எந்த கோடிங்கும் நம்ம பண்ண தேவையில்லை. ஜஸ்ட்டு இன்புட்ஸ் மட்டும் தெரிஞ்சால் போதும். அதுக்கு என்ன அவுட்புட் வரும்னு நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். அந்த கொடுக்குற அந்த வழிமுறைகள் நமக்கு மட்டும் தெரிஞ்சால் நம்ம அழகாக என்ன பண்ணிடலாம்னா கிரிப்டோகிராஃபி எப்படி ஒர்க் ஆகுது, கிரிப்டோகிராஃபிக் அல்காரிதம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு இந்த 3 டேபில் உள்ளதை பார்த்துக்கலாம். இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்தீங்கன்னா இதில் வந்து இந்த 3 டேபோட ஃபுல்லாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கே பாருங்கள், அல்காரிதம், தீஸ் ஆர் அல்காரிதம். இந்த அல்காரத்தில் என்னென்ன இருக்குது அப்படின்னா ஏசிமெட்ரிக் அல்காரிதம், கிளாசிக், ஹேஷ், இதெல்லாம் வந்து இங்கே தனியாகவே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இங்கே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸோ ஏசிமெட்ரிக். ஸோ ஏசிமெட்ரிக்கில் நமக்கு 2 அல்காரிதம் இருக்குது. ஒன்று வந்து எல்காமில் வந்து இருக்குது, இன்னொன்று வந்து RSA இருக்குது. உங்களுக்கு தெரியும் ஏசிமெட்ரிக்னா we are going to use a pair of keys, public key and private key யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இதில் 2 அல்காரிதம் வச்சுருக்காங்க. நம்ம யூஸ்வலாக நம்ம தியரி கிளாஸில் படிக்கிறது வந்து RSA அல்காரிதம் தான். இது இல்லாமல் வந்து எல்காமல் ஒன்று வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு கிளாசிக்கல் என்கிரிப்ஷன் டெக்னிக்ஸ். ஸோ கிளாசிக்கல் என்கிரிப்ஷன் டெக்னிக்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய அல்காரிதம் வச்சுருக்காங்க. நமக்கு தெரிஞ்ச அல்காரிதம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சீசர் சைஃபர் இருக்குது, பிளேஃபர் சைஃபர் இருக்குது, சப்ஸ்டியூஷன்ஸ் மெத்தட்ஸு, டிரான்ஸ்போசிஷன் மெத்தட்ஸு, விஜினர் சைஃபரு, இதெல்லாமே இருக்குது. ஓகே, இது நெக்ஸ்ட் ஹேஷ் அல்காரிதம். ஸோ உங்களுக்கு ஹேஷ் தெரியும். வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் ஹேஷ்? வி ஆர் கோயிங் டு ப்ரொடியூஸ் ஹேஷ் கோடு. ஸோ வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் ஹேஷ் கோட் இஸ் it's like authentication. It is the purpose of authentication. ஸோ ஒரு யூசர் வந்து கரெக்டான யூசர் தானா, வந்திருக்கிற மெசேஜ் வந்து எந்த ஆல்ட்ரேஷன் இல்லாமல் வந்திருக்கா அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம 2 மெத்தட்ஸ் வச்சுருக்கோம்.
ஃபார் எக்ஸாம்பிள் என்கிரிப்ஷன் கூட ஒரு மெத்தட் தான். அது இல்லாமல் ஹேஷ் கோடும் மேக் மெசேஜ் ஆத்தென்டிகேஷனும் நமக்கு வந்து ப்ரொடியூஸ் வந்து ஹேஷ் கோட் ப்ரொடியூஸ் பண்ண போகுது. ஃபார் எக்ஸாம்பிள் MD5 and then SHA-256. SHA-256 நமக்கு தெரியும் செக்யூர் ஹேஷ் அல்காரிதம் 256. It is going to produce a hash code of 256 bits. Okay, SHA-3. ஸோ இதே மாதிரி வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு மேக்கில் வந்து HMAC வச்சுருக்காங்க. ஓகே, ஹேஷ் பேஸ்டு மேக்கு. நெக்ஸ்ட்டு ரேண்டம் நம்பர் ஜென்ரேட்டர் வச்சுருக்காங்க. அண்ட் தென் சிக்னேச்சர், டிஜிட்டல் சிக்னேச்சரில் DSA டிஜிட்டல் சிக்னேச்சர் அல்காரிதம் வச்சுருக்காங்க. அண்ட் தென் symmetric cryptography, that is where you are going to use a single key for encryption as well as for a decryption. They are going to have AES வச்சுருக்காங்க, அட்வான்ஸ் என்கிரிப்ஷன் ஸ்டாண்டர்டு. அண்ட் தென் நமக்கு தெரிஞ்ச ஐடியா வச்சுருக்காங்க. இதெல்லாமே LFSR, RC6 இதெல்லாம் இருக்கும். நம்ம யூஸ்வலாக படிக்கிறது வந்து AES தான். ஸோ இதே மாதிரி அல்காரிதம்ஸில் இவ்வளோ மெத்தட்ஸ் வச்சுருக்காங்க. இதுக்கு என்ன நீங்கள் இன்புட்ஸ் கொடுக்கணும், என்ன அவுட்புட் வரும்னு தெரிஞ்சால் போதும். ஜஸ்ட்டு நீங்கள் பண்ணி பார்த்துக்கலாம். அடுத்தது வந்து அனாலிசிஸ் டேப் அப்படின்னு ஒன்று வச்சுருக்காங்க. இங்கே உள்ளதுதான், இந்த அனாலிசிஸ் டேப் தான் இங்கேயும் அவங்க வச்சுருக்காங்க. தட் இஸ் we are going to analyze those algorithms. இங்கே நம்ம ஏற்கனவே கொடுத்த அல்காரிதம்ஸ் இங்கே அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சப்ஸ்டியூஷன் அனாலிசிஸ், அதாவது ஒரு சைஃபர் டெக்ஸ்ட் கொடுத்துட்டு அது எப்படி வந்து பிளைன் டெக்ஸ்ட்டாக மாறுது, டீக்ரிப்ஷன் நடக்குது அப்படிங்கிற அனாலிசிஸ் வந்து உங்களுக்கு வந்து ஒரு விஷுவலாக காட்டுவாங்க. இது இல்லாமல் நமக்கு வந்து விஷுவல்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் விஷுவல் ரெப்ரசன்டேஷன் அப்படி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சைனீஸ் ரிமைண்டர் தியரம், அதாவது சைனீஸ் ரிமைண்டர் உங்களுக்கு தெரியும். இட் இஸ் கோயிங் டு ப்ரொடியூஸ் the output, அதாவது simultaneous equations with respect to modulo கொடுத்தீங்கன்னா it is going to produce the output. நம்ம அதை படிச்சிருக்கோம். simultaneous equationனா it is going to have more than one equations. ஸோ மாடுலோ ஆப்ரேஷன் தான் இதில் பண்ண போகிறோம். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து எக்ஸ் வேல்யூ கொடுத்துருப்பாங்க, அதுக்கு நமக்கு வேல்யூ தெரியாது. பட் ரைட் ஹேண்ட் சைடு ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த ஈக்குவேஷன்ஸ் எல்லாத்தையும் நம்ம சால்வ் பண்ணோம்னா நமக்கு வந்து காமனான ஒரு வேல்யூ வரும். அந்த ஈக்குவேஷன்ஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் வச்சுருக்கும். பட் மாடுலோ ஆப்ரேட்டருங்கிறதுனால இங்கே வந்து காமன் வேல்யூஸ் வந்து அவுட்புட்டாக வரும். ஸோ அதுக்கு வந்து விஷுவலைசேஷன் வச்சுருக்காங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா அது என்ன விஷுவலைசேஷன் உங்களுக்கு வருது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஓகே, ஸோ சைனீஸ் ரிமைண்டர் தியரம் இங்கே விஷுவலைசேஷன் இங்கே இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு இது இல்லாமல் நமக்கு வந்து சில கேம்ஸ் கூட இருக்குது. ஸோ என்ன கேம்ஸ் இருக்குன்னா ஒரு 3 கேம்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ இது ஒரு நல்ல டூல் வந்து என்னக்கா அப்படின்னா ஒரு கிரிப்டோகிராஃபி பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக, நம்ம கோடிங் எழுதி தெரிஞ்சுக்கிறதுக்கு பதில் ஆல்ரெடி இங்கே விஷுவலாக அவைலபிளாக இருக்குது. ஸோ இதை நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அழகாக நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ எப்படி வந்து இது பண்ண போகிறோம் அப்படிங்கிறது வந்து ஃப்யூச்சர் வீடியோஸில் நம்ம பார்க்க போகிறோம். ஜஸ்ட் இப்படி தெரிஞ்சுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து இப்போ அல்காரிதம் தான் படிக்க போகிறோம் அப்படின்னா இந்த அல்காரிதத்துக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஒரு கிளாசிக்கல் என்கிரிப்ஷன் அல்காரிதம் எடுத்துப்போம். கிளாசிக்கல் என்கிரிப்ஷன் அல்காரிதத்தில் வந்து என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா சீசர் சைஃபர் எடுத்துக்குவோம். ஸோ சீசர் சைஃபர் நமக்கு தெரியும். சீசர் சைஃபருங்கிறது என்ன அப்படின்னா ஒரு பிளைன் டெக்ஸ்ட்டை சைஃபர் டெக்ஸ்ட்டாக மாற்ற போகுது. சைஃபர் டெக்ஸ்ட்டு ஸோ இந்த அல்காரிதத்துக்கு எப்படி இன்புட் நம்ம கொடுக்கலாம் அப்படின்னா இங்கே டிஃபால்ட்டாக இந்த unsaved 001.txt இருக்குல்ல, இதுதான் நம்மளுடைய வந்து இன்புட் ஸ்பேஸு. ஸோ இங்கே என்ன இன்புட் கொடுக்குறோமோ அதை வந்து இன்புட்டாக எடுத்துக்கிட்டு அதுக்கு தகுந்த ப்ராசஸ் பண்ணி இட் வில் கிவ் த அவுட்புட். ஓகே, ஸோ இதுதான் நம்ம ஃபியூச்சர் வீடியோஸில் 1 by 1 பார்க்க போகிறோம். ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் சிம்மெட்ரிக் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து பார்க்க போகிறோம். ஹேஷுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து பார்க்க போகிறோம். நம்ம டிஜிட்டல் சிக்னேச்சர் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஓகே, ஆல்சோ அனாலிசிஸ், தட் இஸ் விஷுவல்ஸில் நம்ம ஏதாவது ஒரு டாபிக் எடுத்து நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ JCrypTool வந்து ஒரு நல்ல டூலு. எதுக்காக அப்படின்னா கிரிப்டோகிராஃபிக் அல்காரிதம் எப்படி ஒர்க் ஆகுது